ஹாய் வியூவர்ஸ், போன வீடியோவில் ஹெல்னா சொன்ன விஷயத்தெல்லாம் நந்தினி நினச்சி பார்த்துட்டு இல்லை இதுக்கு நான் ஒத்துழைக்க முடியாது அப்படின்னு துல்தராட்ட சொன்னதோடு பார்த்துருந்தோம். இதுக்கப்புறமேட்டு என்ன நடக்கு இந்த வீடியோவில் பார்ப்போம். இதை கேட்ட துல்தராவோ, என்ன உன்னால் முடியாதா, இந்த விஷயத்துக்கு நீ ஒத்துழைக்க முடியாதா, உன்னோட குடும்பத்துக்காக இந்த விஷயம் கூட நீ செய்ய மாட்டியா, அவங்க கண்கள் மூடுறதுக்கு முன்னாடி பேர அதிர்ச்சியாகி போகணுமா, உன்னோட பேரன் அரசியலுக்காக இப்படி ஒரு திருமணத்தை பண்ணிக்கிட்டான் அப்படின்னு தெரிஞ்சா அவங்க அதிர்ச்சியாவாங்க அப்படின்னு நந்தினிட்ட சொல்லியிருக்காங்க. இதை நந்தினி யோசிச்சுட்டு இருக்காங்க. அடுத்த காட்சியில சந்திரன் மூராட்ட நான் ஒரு யோசனை சொல்றேன், அங்க போனக்கு அப்புறமேட்டு அவங்க கிட்ட புரியுற மாதிரி சொல்றேன், அவங்க நிச்சயமா புரிஞ்சுக்குவாங்க அப்படின்னு மூராட்டா சொன்ன உடனே புரியுற மாதிரி நிலையில இருந்தா அவங்க கண்டிப்பா புரிஞ்சுக்குவாங்க. ஆனா அவங்க தான் ஆரோக்கியம் நல்ல நிலையில இல்ல அப்படி இருக்கிறப்ப அவங்க எப்படி புரிஞ்சுக்குவாங்க அப்படின்னு மூரா சந்திரன்ட்ட கேள்வி கேட்டோடனே சந்திரன் எதுவுமே பேச முடியாம இருக்காரு. அடுத்த காட்சியில துல்தரா உங்க இருவருக்கும் எந்த உறவும் கிடையாது அப்படின்னு அந்த பாட்டிக்கு தெரிஞ்சுன்னா அவரோட நிலை என்ன ஆகும்னு நீயே சிந்திச்சுப்பாரு. எனக்கு உன்னைய பத்தி ஓரளவுக்கு தெரியும், உன்னால எந்த உயிரும் போகிறது நீ விரும்ப மாட்ட அப்படித்தானே நந்தினி அப்படின்னு துல்தரா கேட்ட உடனே நந்தினி யோசிக்க ஆரம்பிக்கிறாங்க. அடுத்த காட்சியில மூரா சந்திரன்ட்ட சொல்லு, உன்னால இது கூட செய்ய முடியாதா அப்படின்னு கேட்குறாங்க. நான் சிந்திக்கிறதுக்கு கொஞ்ச நாச்சு நேரம் கொடுங்க அப்படிங்கிறாரு. இதை கேட்ட மூராவோ சிந்திக்கிறதுக்கெல்லாம் நேரம் போதாது அப்படின்னு சொன்ன உடனே சரி உங்களோட இஷ்டப்படியே நடக்கட்டும் அப்படின்னு சந்திரன் சொல்லிடுறாரு. இதை கேட்ட மூராவோ சந்தோஷப்பட்டு எனக்கு தெரியும் என்னோட மகன் என்னோட உணர்வை புரிஞ்சுக்குவான்னு அப்படிங்கிறாங்க. நீ இந்த விஷயத்த நந்தினிட்டையும் சொல்லு அப்படின்னு சொல்றாங்க மூரா. இதை கேட்ட சந்திரனும் அதிர்ச்சியாகிறாரு. என்னால அவளுக்கு புரிய வைக்க முடியாது, நான் அவட்டெல்லாம் பேசுறது இல்லை அப்படின்னு சந்திரன் சொன்ன உடனே போய் அவளுக்கும் புரிய வை அப்படின்னு மூரா சொல்றாங்க. அடுத்த காட்சியில துல்தரா நந்தினியை பார்த்துட்டே இருக்காங்க, ஏதோ பதில் சொல்றாளா என்னன்னு. ஆனா நந்தினி எந்த பதிலும் சொல்லாம அமைதியா இருக்காங்க. நந்தினி எந்த எதிர்ப்பும் சொல்லாதனால இதை பார்த்த துல்தராவும் அந்த இடத்த விட்டு போறாங்க சந்தோஷமா. அடுத்த காட்சியில சந்திரனை காமிக்கிறாங்க. சந்திரன் சம்மதம் சொன்னனால அந்த இடத்துல இருந்து மூராவும் போறாங்க. சந்திரன் ஒரு குழப்பமாயி உட்கார்ந்துருக்காரு. சந்திரனும் சரி நந்தினியும் சரி நம்ம ரெண்டு பேருமே எப்படி ஒத்துமையா ஒத்துழைக்கிறது அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்காங்க. சந்திரன்ட்ட ஒத்துமையா இருந்தா ஹெல்னா நம்ம தந்தையை பத்தி சொல்லிடுவாளே அப்படின்னு நந்தினி யோசிச்சுட்டு இருக்காங்க. அதே நேரத்துல சந்திரன் அவட்ட எப்படி நம்ம அன்பா இருக்கிறது, அவட்ட அன்பா இருந்தாலும் புரிய வைக்க முடியாது அப்படின்லாம் யோசிச்சுட்டு இருக்காரு. அடுத்த காட்சியில சந்திரன் நந்தினியோட அறைக்கு போறாரு. போய் அங்க ஒரு நிமிஷம் நான் உன்கிட்ட பேசணும் அப்படிங்கிறாரு. உடனே நந்தினி ஆச்சரியமா பாக்குறாங்க. இவளாரும் எங்க அம்மாட்ட பேசிட்டு இருந்தேன், எங்க அம்மா பாட்டியோட உடல்நிலை சரியில்லைன்னு சொன்னாங்க, அது மட்டும் இல்லாம அவர் கொஞ்ச நாள் கழிச்சு அப்படின்னு சொல்ற நேரத்துல தெரியும் இவ்வளவு நேரம் என்கிட்ட துல்தரா பேசிட்டு இருந்தா இந்த விஷயத்தை பத்தி அப்படின்னு நந்தினி சொல்றாங்க. அவரோட பாட்டிக்கு உடல்நிலை சரியில்லை, அதனால நீயும் நானும் அதாவது நான் உன்கிட்ட அன்பா நடந்துக்கணுமாமா அப்படின்னு சொல்லிட்டு சந்திரனை பாக்குறாங்க. சந்திரனை பார்த்துட்டு ஆனா என்னால அன்பா நடந்துக்க முடியாது, அதுவும் உன்னோட நடந்துக்கணுமா அப்படின்னு கோபமா கத்த ஆரம்பிச்சிட்டாங்க. அவளை கூட நான் அன்பா இருக்க மாட்டேன் அப்படின்னு கோவப்படுறாங்க. அதை கேட்ட சந்திரனும் எனக்கும் இந்த விஷயத்துல எந்த விருப்பமும் இல்லை, ராஜமாதாவோட உத்தரவுனால தான் நான் இந்த விஷயத்தை இங்க கூற வந்தேன் அப்படின்னு நந்தினிட்ட சொல்றாரு. நந்தினியும் எதுக்கு இங்க வந்த அப்படின்னு கேட்ட உடனே ஒரு விஷயத்த நீ வச்சுக்கோ, மகதமோ வேணுமோ ஒரு நிமிடம் கூட என் பக்கத்துல வராத அப்படின்னு சந்திரன் சொல்றாரு. இதை கேட்ட நந்தினியும் உன் பக்கத்துல நான் வருவேன், நான் மறந்து கூட நான் வரமாட்டேன், பக்கத்துல வர்றதுக்கு எனக்கு விருப்பம் இல்லை, முடிஞ்சா நீ என்னைய விட்டு விலகி இரு, பேசாம இரு அப்படின்னு நந்தினி சொல்றாங்க. சந்திரனும் மிக்க நன்றி, ரொம்ப சந்தோஷம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த சைடு திரும்பிக்கிறாரு. ரெண்டு பேரும் கோவப்பட்டக்கு அப்புறமேட்டு சிந்தனை பண்ணிட்டு இருக்காங்க. அடுத்த காட்சியில ஹெல்னாவும் துல்தராவையும் காட்டுறாங்க. அதுல துல்தரா நீ இதுக்கு முன்னாடி பீப்ளி வனத்துக்கு வந்திருக்கியா அப்படின்னு ஹெல்னாவை பார்த்து கேட்க வந்தது இல்லை, ஆனா கேள்விப்பட்டிருக்கேன் சந்திராவோட தந்தை அங்க அரசர இருந்தாராமே அப்படின்னு சொல்றாங்க. துல்தராவோ ஆமா சந்திராவோட தந்தை பெரிய மாவீரராச்சே, அவர் மாதிரியே இப்ப சந்திராவும் பெரிய மாவீரரா இருக்காரு, அது மட்டும் இல்லாம ஒரு நொடியிலேயே யாரையா இருந்தாலும் நண்பனா மாத்திக்குவான் சந்திரா அப்படின்னு சொன்ன உடனே எல்லாம் கோவமா துல்தரா பார்த்த உடனே துல்தரா வழக்கம் போல பயப்படுறாங்க. ரொம்ப சந்தோஷம், சந்திராவை பத்தி நிறைய தெரிஞ்சு வச்சிருப்ப போல இருக்கு அப்படின்னு ஹெல்னா சொல்றாங்க. இல்ல உங்க அளவுக்கு நான் தெரிஞ்சு வச்சிருக்க மாட்டேன்,
உங்களுக்கு அந்த இடத்துல எல்லா வசதியும் இருக்கும், ஆனா ஒரே ஒரு கஷ்டம் தான், அந்த இடத்துல உங்களுக்கு இதயம் கிடைக்கிறது தான் கஷ்டம் அப்படின்னு துர்தரா சொல்றாங்க. என்ன சொன்ன அப்படின்னு ஹெல்னா சொன்ன உடனே துர்தராவோ நான் ஒன்றும் சொல்லலை, என்னை யாரோ கூப்பிட்ற மாதிரி இருக்கு, நான் போறேன் அப்படின்னு அந்த இடத்த விட்டு போயிடுறாங்க. இதை பார்த்த ஹெல்னாவோ இதயமா என்ன இதயம் அப்படின்னு ஹெல்னா யோசிக்கிறாங்க. அடுத்த காட்சியில தீப்பிலிவனத்துல இருக்கிற சூரியகுத்தரோட தாய சந்திரகுத்தரோட பாட்டி கட்டுறாங்க. அவங்க காலில் நந்தினியும் சந்திரனும் உழுந்து கும்பிடுறாங்க. இந்த பாட்டியோ அவங்க ரொம்ப நாள் நல்லா இருங்க, தீர்க்க சுமங்கலியா இருங்க அப்படிலாம் ஆசீர்வாதம் பண்றாங்க. நந்தினியை பார்த்து நீ ரொம்ப அழகா இருக்கிற, உன்னோட பேர் என்னம்மா அப்படின்னு அந்த பாட்டி கேட்ட உடனே பாட்டி அவளோட பேரு அப்படின்னு சந்திரா சொல்ல வந்தோடனே நான் உடனே கேட்கல, மறுபடியும் நந்தினிட்ட உன்னோட பேர் என்னம்மான்னு கேட்ட உடனே என்னோட பேர் நந்தினிங்கிறாங்க. இதுக்கு இன்னொரு அர்த்தம் என்னன்னு தெரியுமா, என்னோட சந்திராவோட வாழ்க்கையில இன்னொரு ஆனந்தம் வந்திருக்குன்னு அர்த்தம் அப்படின்னு சந்திராட்ட சொன்னோடனே ஆமா அப்படின்னு உள்ள தயங்குறாரு சந்திரா. அந்த நேரத்துல அவங்க பாட்டி இங்க வந்து உட்காருங்கிறாங்க. சந்திரன் பக்கத்துல உட்கார்ந்த உடனே சந்திராவோட காதை பிடிச்சி திருவிட்டு ஏன் யாரையும் பேச விட மாட்டேங்கிற, பேச விடாம நீயே பேசிட்டு இருந்தா எப்படி அப்படின்னு சொல்லிட்டு நந்தினிகிட்ட ஒரு பெண்ணோட கடமை என்னன்னு தெரியுமா உனக்கு, அவளோட குடும்பத்தை எப்பயும் மகிழ்ச்சியா வச்சிருக்கணும், அப்படி மகிழ்ச்சியா வச்சிருக்கணும்னா அவ முதல்ல மகிழ்ச்சியா இருக்கணும், நீ சொல்லு சந்திரா உன்னைய மகிழ்ச்சியா வச்சிருக்கானா அப்படின்னு நந்தினியை பார்த்து கேட்ட உடனே சந்திரா நந்தினி என்ன பதில் சொல்ல போறாளோ அப்படிங்கிற மாதிரி பார்த்துட்டு இருக்காரு. நந்தினியும் சந்திராவை பார்த்துட்டு யோசனை பண்ணிட்டு இருக்காங்க. அந்த நேரத்தில் அவங்க பாட்டி சொல்லு சந்திரா உன்னை ரொம்ப துன்புறுத்துறானா அப்படின்னு கேட்குறாங்க. நந்தினியும் யோசனை பண்ணிட்டு இருக்காங்க. அந்த நேரத்தில் மோராவும் துர்துராவும் ஒருத்தர் பார்த்துக்கிறாங்க. சந்திரா கூட எனக்கு திருமணம் நடந்தது எனக்கு பெரிய அதிர்ஷ்டம், அவருக்கு என் மேல ரொம்ப அக்கறை அப்படின்னு நந்தினி சொன்ன உடனே இல்லாம இருக்குமா, இவன் அப்படியே அவனோட தந்தை போலவே இவங்க அப்பா கண்ணில் மூரா மேல இருக்கிற காதல் நான் பார்த்திருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு மூரா பாக்குறாங்க. அதே போலதான் சந்திராவோட கண்ணுல ஓ மேல வச்சிருக்கிற காதலை நான் இப்ப பாக்குறேன் அப்படின்னு பாட்டி சொல்றாங்க. இதை கேட்ட நந்தினியும் நீயால காதல் வச்சிருக்க அப்படிங்கிற மாதிரி சந்திரனை பாக்குறாங்க. சந்திரன் உடனே நந்தினியை பார்த்துட்டு அந்த சைடு திரும்பிக்கிறாரு. அந்த பாட்டி மூராவுக்கு கூப்பிடுறாங்க. மூராவும் வந்து காசும் வாங்கிட்டு உட்காடுறாங்க. நடந்ததை பழைய விஷயத்தெல்லாம் மறந்துரு, எதிர்காலத்தை பத்தி நீ இப்ப சிந்திக்கணும், இப்ப உன்னோட பையன் மகத நாட்டோட சக்கரவர்த்தி அப்படின்னு அவங்க பாட்டி சொன்னோடனே இதை கேட்ட நந்தினியும் கோபமா யோசிக்கிறாங்க. இனிமேல் உன்னோட கண்கள் எந்த விஷயத்துக்குமே கலங்கக்கூடாது, நீ எதுக்குமே அழுக கூடாது அப்படின்னு அந்த பாட்டி சொல்லிட்டு மூரா கண்ணை தொடச்சி விடுறாங்க. அதே நேரத்தில் சந்திரனும் சந்தோஷப்படுறாரு. இதுக்கப்புறம் மூரா நான் உங்களுக்கு மற்ற மருமகளையும் அறிமுகப்படுத்துறேன் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் துர்தரா நீங்க வந்து பாட்டிட்ட ஆசீர்வாதம் வாங்குங்க அப்படின்னு சொல்றாங்க. உடனே துர்தரா வந்து பாட்டிட்ட ஆசீர்வாதம் வாங்குறாங்க. அதுக்கப்புறம் ஹெல்லாவும் ஆசீர்வாதம் வாங்குறாங்க. துர்தராவையும் ஹெல்லாவும் ஆசீர்வாதம் பண்ண அப்புறமேட்டு அந்த பாட்டி இன்னும் வேற யாரோ மருமகள் இருக்காங்களா அப்படின்னு கேக்குறாங்க. உடனே அந்த இடத்துல இருந்த சந்திரனும் இருக்கிறாரு. சந்திரனும் நந்தினியும் துர்தா ஹெல்லாம் எல்லாருமே மகிழ்ச்சி ஆகுறாங்க. இதை கேட்ட மூராவோ உங்களோட செல்ல பேத்தி இருக்கிறா அப்படின்னு சொல்லிட்டு சாயாவை கூப்பிடுறாங்க. சாயா போய் அந்த பாட்டிட்ட ஆசீர்வாதம் வாங்குற நேரத்துல மூரா நீங்களும் வாங்க, இவரு தான் என்னோட மருமகன் சத்யஜித் அப்படின்னு அவரையும் அறிமுகப்படுத்துறாங்க. சந்திரனோட சிறிய தந்தை உங்களோட திருமணத்துக்கு என்னால வர முடியல, அதனால நாளைக்கு உங்க எல்லாத்துக்குமே ஒரு பெரிய விழா வச்சிருக்கிறோம், நாங்க மகநாட்டு சக்கரவர்த்தி மாதிரி பெரிய ஆளெல்லாம் இல்லை, அதனால ஒரு சிறிய விழா வச்சிருக்கோம், அதுக்காக நீங்க இங்க இருந்துட்டு தான் போகணும் அப்படின்னு அவர் சொல்றாரு. இதை கேட்டு எல்லாருமே மகிழ்ச்சி ஆகிறாங்க. இதை கேட்ட சந்திரனும் சிறிய தந்தையே நான் எவ்வளவு பெரிய பதவியில இருந்தாலும் உங்க முன்னாடி நான் சிறியவன் தான், இங்க அனைவருக்கும் உங்களோட ஆசீர்வாதம் மட்டும் போதும் அப்படின்னு சொல்றாரு. இதோட இந்த எபிசோட் முடியுது. நெக்ஸ்ட் எபிசோட்ல பார்க்கலாம். இந்த சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் பட்டனையும் பிரஸ் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ.